Hi students, 12th standard accountancy chapter 6 exercise number 14 பார்க்கலாம். ராணி, ஜெயா and ரதி பார்ட்னர்ஸா இருக்காங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:2:1 கொடுத்துருக்காங்க. ஆன் ரதிங்கிறவங்க இந்த 3 பார்ட்னர்ல ரதிங்கிற பார்ட்னர் 31/3/2018 அன்னைக்கு பார்ட்னர்ஷிப்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. இப்போ ப்ராஃபிட் ஃபார் 4 இயர்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. 2014, 15, 16, 17 பிரகாரம் 10,000, 20,000, 18,000, 32,000 4 வருஷத்து ப்ராஃபிட் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்கறாங்கன்னா, ஃபைண்ட் அவுட் த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் ரதி ஃபார் த இயர் ஆஃப் 2018 டில் த டேட் ஆஃப் த ரிட்டையர்மெண்ட். ஸோ ரதின்ற பார்ட்னர் ரிட்டையர் ஆயிட்டாங்க இல்லையா, அப்போ 2018ங்கிறது கரண்ட் அக்கௌண்டிங் பீரியட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது இருந்தாதான் இந்த 2018 பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட் 2 சுச்சுவேஷன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. ரதியோடைய ப்ராஃபிட் எவ்வளவுன்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ 2018ங்கிறது என்னது, கரண்ட் அக்கௌண்டிங் பீரியட். அதாவது இப்போ நடைமுறையில இருக்கிற அக்கௌண்டிங் பீரியட் இது. ஓகேங்களா, டில் த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். ஸோ நல்லா கவனிச்சிங்கனாக்க, யாரு எந்த பார்ட்னர் ரிட்டையர் ஆறாங்க, இந்த 3 பார்ட்னர்ல ரதிங்கிற பார்ட்னர் ரிட்டையர் ஆறாங்க. என்னைக்கு ரிட்டையர் ஆறாங்கன்னு பாத்தீங்கன்னா 31/3/2018. அதாவது கரண்ட் அக்கௌண்டிங் பீரியட்ல 31/3னா மார்ச் 31 ரிட்டையர் ஆறாங்க. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் என்ன பாத்தீங்கன்னாக்க, ப்ராஃபிட் இஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர்ஸ் ப்ராஃபிட். ஸோ ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி ரதியோடைய கரண்ட் இயர் ப்ராஃபிட் எவ்வளவுன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட் இயர் எவ்வளோ, 2018. இதோட ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா 2017. 18க்கு முன்னாடி வருஷம் இது 2017. 2017க்கு உண்டான ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 32,000 சொல்லியிருக்காங்களா. இந்த 32,000 ரூபாய்க்கு ரதிக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இந்த கரண்ட் இயருக்கு வரணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை எப்போ கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட்ல தான் கால்குலேட் பண்ணுவாங்க. நடுவுலலாம் என்ன பண்ண மாட்டாங்க, கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ப்ராஃபிட்டா லாஸா, அந்த கம்பெனி இந்த ஃபேமுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கா லாஸ் கிடைச்சிருக்கான்ட்டு மிடில் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட்லயோ ஸ்டார்டிங்லயோ கண்டுபிடிக்க மாட்டாங்க. எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட்ல தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபேமை பொறுத்த வரைக்கும் எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் எப்போ பார்த்தீங்கன்னாக்கா 31 டிசம்பர். ஒவ்வொரு வருஷமும் 31 டிசம்பர் அன்னைக்கு தான் என்ன செய்யறாங்க, கணக்கை முடிக்கிறாங்க. அன்னைக்கு தான் இந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கா லாஸ் கிடைச்சிருக்கா அந்த ஃபேமுக்குன்றத அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ரதிங்கிற பார்ட்னர் எப்ப ரிட்டையர் ஆறாங்க பாத்தீங்கன்னாக்கா, மிடில் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட்ல, இன் பிட்வீன் த அக்கௌண்டிங் பீரியட்லயே ரிட்டையர் ஆயிட்டாங்க. 31/3 மார்ச் 31 ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த 32,000 ரூபாய்க்கு கவனிங்க. ஸோ 32,000 ருபீஸ்க்கு இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம இந்த 32,000 ருபீஸ் ப்ரீவியஸ் இயரோட ப்ராஃபிட் எவ்வளவு, 32,000 ரூபாய்க்கு ரதியோடைய அக்கௌண்டிங் பீரியட் எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் எப்போ, எவ்ரி இயர் டிசம்பர் 31 தான் என்ன செய்வாங்க, கணக்கை க்ளோஸ் பண்ணுவாங்க. டிசம்பர் 31 தான் எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட். டிசம்பர் 31 ரதி என்னைக்கு ரிட்டையர் ஆனாங்க, மார்ச் 31 2018 ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஸோ மார்ச் 31 வரைக்கும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிங்க. 2018 டில் த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் டேட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ டிசம்பர் 31 முடிஞ்சிடுச்சுங்களா, அடுத்த நாள் எவ்வளோ, ஜனவரி 31 ஒரு மாசம் ஃபுல்லா எடுத்துக்கிறோம், பிப்ரவரி மாசம் ஃபுல்லா எடுத்துக்கிறோம், மார்ச் 31 வரைக்கும். அப்போ 3 மாசம் முழுசா கிடைக்குதா. இந்த 3 மாசத்துக்கு 3 மாசம் தான் என்ன பண்ணிருக்காங்க, ரதிங்கிறவங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருந்திருக்காங்க, பார்ட்னரா இருந்திருக்காங்க. ஸோ அந்த 3 மாசத்துக்கு ரதிக்கு சேர வேண்டிய ப்ராஃபிட் எவ்வளவுன்னு நம்ம கணக்கு பண்ணணும். இப்போ 3 மாசம்னா 12 மாசத்துல 3 மாசம். ஓகேங்களா. அடுத்தது 1/5ங்கிறது ரதியோடைய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். இங்க ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோ, 2:2:1 கொடுத்துருக்காங்க. 2 யாருக்கு போயிடும், ராணிக்கு போயிடுது, ஜெயாக்கு அடுத்த 2 போயிடுது, ரதிக்கு 1 வருது. அப்போ 2 + 2 + 1 எவ்வளவு, 5. அப்போ ரதிக்கு எவ்வளவு, 1/5 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வரும் இல்லையா. ஸோ இந்த 32,000 ரூபாய்க்கு 3/12 இன்ட்டு 1/5 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா. ஸோ 1 3 3 4 3 12, 1 4 4 8 4 32ங்களா,
இந்த 3 0வை இங்கே போட்டுடுறோம். அப்போ 8000 வருது. 4 5 5. ஸோ 8ல் எத்தனை 5 இருக்கு? ஒரு 5 இருக்குங்களா? மிச்சம் 8ல் 5 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 3. அப்போ 30 ரூபா, 30,000 ஆயிடுது. 30 எடுத்துக்கிறோம். ஓகே, 6 5 30. ஓகே, ஸோ இந்த 2 0 இங்கே வந்துடுது. ஸோ எவ்வளவு வருது? 1600 ரூபா. ஸோ 32,000 ரூபால 3 மாசம் பார்ட்னரா இருந்த ரதிக்கு 1/5 ஷேர்ல எவ்வளவு கிடைக்குது? 1600 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ கால்குலேட் பண்ணிட்டோமா? ஸோ இந்த 3 months ப்ராஃபிட் ரதிக்கு எவ்வளவு? கரண்ட் அக்கௌண்டிங் பீரியடுக்கு ரதியோட ஷேர் 1600 ரூபா கிடைச்சிருச்சா? இந்த 1600 ரூபாய்க்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க? பாஸ் த நெசசரி ஜேர்னல் என்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும்? ஜேர்னல் என்ட்ரியும் பாஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷனுக்கு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? ரிட்டையர்மெண்ட் டேட் காலத்தில் 2018 மார்ச் 31 போட்டுக்கிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் 1600 rupees டு ரதிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 1600 rupees. அதாவது ரதியோடைய கரண்ட் இயர் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணிட்டோம்? ரதியோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றோம். அதாவது ரதியோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம், அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அந்த 1600 rupees. ஸோ ரதீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன ஆயிடுது? கிரெடிட் ஆயிடுது. என்ன டெபிட்ல வருது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டோம். நல்லா கவனிங்க, நம்ம ஏன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார்னு எழுதக்கூடாது? ஏன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் தான் எழுதணுமா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார்னு எழுதக்கூடாதா? ஏன் சஸ்பென்ஸ் சேர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன காரணம்னா, ரதிங்கிற பார்ட்னர் எப்போ ரிட்டையர் ஆனாங்க? பிட்வீன் த அக்கௌண்டிங் பீரியட்ல தான் ரிட்டையர் ஆகிறாங்க. அக்கௌண்டிங் பீரியட் நடுவில் தான் ரிட்டையர் ஆகிறாங்க. ஸோ அக்கௌண்டிங் பீரியட்ல நடுவில் ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா திடீர்னு நம்ம என்ன செய்ய முடியாது? அந்த ஃபேர்ம்ல அவங்களுக்கு செட்டில் பண்ணி அனுப்பணும் இல்லையா? இப்போ ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகி நடுவில் போறாங்க அப்படின்னும் போது, நம்ம மிடில் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட்ல ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகி போறாங்கன்னா, இல்லை டெத் ஆயிட்டாங்கனாலோ அவங்களுக்கு செட்டில் பண்ணணும், ப்ராஃபிட்டோ லாஸோ செட்டில் பண்ணணும். ஸோ மிடில் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட்ல அந்த ஃபேர்முக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கா லாஸ் கிடைச்சிருக்கா என்ன பண்ண முடியாது? கால்குலேட் பண்ண முடியாது. மேபி ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல நல்லா ஒர்க் பண்ணி ஃபேர்முக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கலாம், இல்லை லாஸும் கிடைக்கலாம், நமக்கு தெரியாது. அந்த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட்ல தான் நமக்கு என்ன தெரியும்? ஒரு கம்பெனியில ஒரு ஃபேர்ம்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கா லாஸ் கிடைச்சிருக்கான்னு தெரியும். அதனால அது சஸ்பென்ஸாவே இருக்கு. ஸோ ஒரு தோராயமா ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்டை வச்சு, நல்லா கவனிங்க, கரண்ட் இயர் ப்ராஃபிட் என்னன்னு தெரியாதுன்றதுனால ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்டை வச்சு ஒரு அசம்ஷன்ல 3 மாசத்துக்கு, அவங்க 3 மாசம் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 3 மாசத்துக்கு அவங்களுடைய ஷேர் 1/5 ஷேருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது? 1600 ரூபா கிடைக்குது அப்படின்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல தோராயமா தான் போட்டிருக்காங்க. சஸ்பென்ஸ் தான் நமக்கு. இது ப்ராஃபிட்டாகவும் இருந்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் 3 மாசம், இல்லை லாஸாகவும் கிடைச்சிருக்கலாம். அதனால ஷியூரா தெரியாது, அக்யூரேட்டா தெரியாதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் தான் எழுதணும். எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட்ல கணக்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ரிட்டையர் ஆறாங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடலாம். மிடில் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட்ல பிட்வீன் த அக்கௌண்டிங் பீரியட்ல அவங்க போறாங்கன்னா அந்த ஃபேர்முக்கு ப்ராஃபிட்டா லாஸா நமக்கு தெரியாது. அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் தான் டெபிட் பண்ணணும். அதை அந்த 1600 ரூபாய் ரித்திகாவோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது சுச்சுவேஷன் வாங்க. ரெண்டாவது சுச்சுவேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராஃபிட் இஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபார் த லாஸ்ட் 4 years. லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு இப்போ எந்த பேஸ்ல கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க? லாஸ்ட் 4 years ஆவரேஜ் ப்ராஃபிட்ல ரித்திகாவுடைய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கரண்ட் இயருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 4 years ப்ராஃபிட் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் 4 years ப்ராஃபிட்டோடைய ஆவரேஜ் கண்டுபிடிச்சு அந்த ஆவரேஜ் அமௌண்ட்டுக்கு ரித்திகாவுடைய பங்கு எவ்வளவு 3 மாசத்துக்கு 1/5 ஷேருக்கு எவ்வளவுன்றது கண்டுபிடிச்சு அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். டோட்டல் ப்ராஃபிட்னா என்னன்னது? 4 years ப்ராஃபிட்டையும் எழுதி ஆட் பண்ணணும். 10,000 plus 20,000 plus 18,000 plus 32,000 எல்லாத்தையும் ஆட் பண்ணா 80,000 rupees கிடைக்குது. டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு? 4 years. 4 போட்டுக்கிறோம். 1 4 is 4, 2 4s are 8. இந்த 4 இங்க ஆட் பண்ணா 20,000 rupees. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது? 20,000 rupees கிடைக்குது. இந்த 20,000 rupees ஆவரேஜ் ப்ராஃபிட்ல ரித்திகாவோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கரண்ட் இயருக்கு எவ்வளவுன்றதை கேட்டிருக்காங்க.
ஸோ என்ன பண்ணணும், நமக்கு 20,000 இன்ட்டு ரித்திகாவோட ஷேர் எவ்வளவு, ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 1/5. 1/5 இன்ட்டு எத்தனை மாதம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க கரண்ட் அக்கௌண்டிங் பீரியட்ல, டில் மார்ச் 31 வரைக்கும். அப்போ டிசம்பர் 31லேருந்து மார்ச் 31 வரைக்கும் 3 மாதம் வருது. 3/12. இப்போ கேன்சல் பண்ணோம்னா எவ்வளவு ரித்திகாவுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளவுன்றது, கரண்ட் இயர் ப்ராஃபிட் எவ்வளோங்கிறது அந்த 4 இயர்ஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1 3 is 3, 4 3s are 12, 1 4 is 4, 5 4s are 20, இந்த 3 0 இங்கே வந்துடுது. 1 5 is 5, 1 ஒரு 5க்கு ஒரு 5 கேன்சல் ஆயிடுச்சுங்களா, இந்த 3 0 இங்கே வந்துடுச்சுங்களா. அப்போ எவ்வளவு, 1000 rupees. ரித்திகாவுடைய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 3 monthsக்கு 1/5 ஷேர்ல எவ்வளோ கிடைக்குது, 1000 rupees. இந்த 1000 rupeesக்கு ஜேர்னல் என்ட்ரி ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 1000 rupees to ரித்திகாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 1000 rupees. ரித்திகாவுடைய கரண்ட் இயர் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் லாஸ்ட் 4 years ஆவரேஜ் ப்ராஃபிட்ல எவ்வளோ கிடைச்சிருக்கு, 1000 rupees கிடைச்சது. இந்த 1000 rupees ரித்திகாவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், ரித்திகாவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிட்டோம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர்.